அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்றைய ரமலான் சிந்தனைகள். நாம் ரம்லான் மாதத்தின் காரணமாக அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் ஒன்றான சதக்கா, ஜக்காத் ஆகிய அமல்களும் இருக்கின்றது. நமக்கு சதக்கா எப்படி செய்யணும், ஜக்காத் எப்படி செய்யணும் தெரியும். ஒருவர் நம்மிடம் யாசகம் கேட்கும்போது நாம் அதை முகசுளிப்போடு பார்க்கக்கூடாது. ஒருவன் தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு அளித்த பாக்கியம்னு நினைக்கணும். ஒருவன் நம்மிடம் தர்மம் கேட்டால் அவன் தாழ்ந்தவன் கிடையாது, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைன்னு புரிஞ்சுக்கணும். அதே போன்று ஒருவருக்கு ஜக்காத் கொடுக்கின்றோம் அப்படின்னா அதை பெருமைக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அல்லாவுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல தினில் நீங்கள் எதை செலவிடணும் அதை உங்களுக்கே நன்மை பயப்பதாகும். அல்லாவின் திருமுகத்தை நாடியே அல்லது வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள். நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குரிய நற்பலன் உங்களுக்கு பூரணமாக திரும்பி கொடுக்கப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். சில இடத்தில் வெளிப்படையாக கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது, ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும். எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது, அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும். செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவன். அதே போன்று ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும், எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதில் ஒன்றான சில பேர் தன் நிலையை வெளியே சொல்லாமல் அல்லாவிடம் மட்டுமே கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அவர்களை தேடி கொடுப்பது இன்னும் சிறந்தது. அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். இத்தகையோருக்காக நல்லதினின்றி நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான். இன்னும் நாம் அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்த்த பழம் கொட்டையை கொண்டாவது தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்கள் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ரம்லான் மாதம் மட்டுமல்லாமல் இனி வரும் நாட்களிலும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு அறிவும் அன்பும் கருணையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.